இந்த போன்ல 2 சிப்பை கொடுத்திருக்காங்க அண்ட் பெரிய பேட்டரியுமே இருக்கு. கூடவே ஒரு ஃபிளாக்ஷிப்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த விதமான டிஸ்பிளேவும் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சிச்சுவேஷன்ல பிரைசிங்கும் கரெக்டா வச்சுட்டாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் realme உடைய P4s அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங்க ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கு அதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் சொல்றேன். ஸோ டிசைன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு கிளாஸியான ஃபினிஷ் தான், பட் ரொம்ப கிளாஸியாக கிடையாது. கையில் எடுக்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இமேஜஸ் கண்டிப்பாக வந்து போடும். கர்வ்டு கார்னர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிளாட்டான எட்ஜஸ் இருக்கு அண்ட் மைன்யூட்டா அந்த ஆரஞ்சு கலர்ல ஊக் அப்படின்றதும் இந்த பவர் பட்டன் கொடுத்துருக்கிறது சட்டிலா டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இது டைட்டானியம் கிரே, இது இல்லாமல் இன்னொரு கலருமே இருக்கு எலக்ட்ரிக் சியான் அப்படின்னு சொல்லி. அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. எனக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. இன்னான் ஃபீலை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பிளாஸ்டிக். IP66, 68 மற்றும் 69 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி டிஸ்பிளே பக்கம் திரும்பினா ஃபிளாக்ஷிப் லெவல் டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறதா பிராண்ட் சொல்றாங்க. பட் உண்மையாவே அப்படி இருக்கான்றதை நம்ம பார்த்துருவோம். 1.5K ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்கு. இது சாம்சங் உடைய புதிய M14 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்பிளே ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஞாபகம் இருக்கா? கலர்ஸ் நல்லா இருக்கு. இன்டோர்ல எந்த இஷ்யூமே வந்து கிடையாது. வியூயிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்கு. அவுட்டோர் விசிபிலிட்டியுமே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு பிரைட்னஸ்னு பார்க்கும்போது 1400 நிட்ஸ்க்கான HBM வந்து கொடுத்துருக்காங்க. 6500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப்ல HDRல பார்க்கறதுக்கு கண்டென்ட் சூப்பர்வா இருக்கு. ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னும் HDR இல்ல. ஸோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே, ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி 300 வரைக்கும் போகுது. இன்ஃபேக்ட் அல்ட்ரா ப்ரூம் ஆடியோன்னு சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு போகாம 100ல வச்சு கேட்டா ஆடியோ சட்டிலா நல்லா இருக்கு. ஒரு ஸ்வீட் ஸ்பாட். சரி, இப்போ இந்த 2 சிப் இருக்குன்னு சொன்னால அதில் பிரைமரியா இருக்கிறது MediaTek Dimensity 7400 அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர். கூடவே LPDDR4 RAM டைப் இருக்கு. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் CPU த்ராட்லிங்குமே ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வந்திருக்கு. பெருசா பிரச்சனை கிடையாது. 3D மார்க்ல இருந்து மற்ற எல்லா ஸ்கோர்ஸுமே என்ன வந்திருக்குன்றது காமிக்கிறேன் பாருங்க. அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு. அண்ட் வேப்பர் சாம்பியர் கூலிங்கும் ஓரளவுக்கு பெருசா கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் சரிப்பா, அந்த ரெண்டாவது சிப் எதுன்னு கேக்குறீங்களா? இதுதான் ஹைப்பர் விஷன் பிளஸ் AI சிப். இதுல மொத்தம் 2 விஷயம் பண்ணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கேமிங்காக. BGMIல பை டிஃபால்ட்டா 90 FPS கான சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. பட் நம்ம லெஃப்ட் சைடுல இருந்து ஸ்வைப் பண்ணோம்னு வெச்சுக்கோங்களேன், இங்க GT பூஸ்ட் அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சேவிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இல்ல பேலன்ஸ்ல வச்சு விளையாடிக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் நீங்க புஷ் பண்ணனும் அப்படினா GT மோட்ல வந்து போயிடலாம். இப்போ 90 FPS ல இருந்த கேமிங் உங்களால 144 Hz வரைக்கும் விளையாட முடியும். அதாவது ஃப்ரேம் பவுண்ட் இன்டர்போலேஷன் நடுவுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ்ல ஆட் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். அது போதாது அப்படினா கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் ரேட்லயே ஹைப்பர் மோஷன் அப்படின்னு சொல்லி ஹையஸ்ட் வந்து இருக்கு. நீங்க அதை செட் பண்ணிக்கலாம். அதே போல கிராபிக்ஸ் குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் HDR கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா அந்த கிராபிக்ஸ் பார்க்கிறது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு ஹைப்பர் கிளாரிட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைலோட நீங்க அந்த கேம் விளையாடுறதுக்கு பெட்டரா இருக்கும். அண்ட் டச் ரெஸ்பான்ஸுமே அல்ட்ரா டச் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே ஹை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸை ஒரு நார்மல் இடத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிடலாம் இந்த ஆப்ஷன் மூலமாக. அண்ட் இதுல டூல்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல புல்லட் நோட்டிஃபிகேஷன் வைக்கலாம். இல்ல நீங்க சிஸ்டமுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். FPS எவ்வளவு இருக்கு, GPU யோட கன்சம்ப்ஷன் எவ்வளவு, CPU யோட கன்சம்ப்ஷன் எவ்வளவு அப்படின்றத அங்க வந்து செக் பண்ண முடியும். கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு AI கேமிங் கோச், AI மோஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே இங்க இருக்கு. அண்ட் இது சிப்புடைய ரெண்டாவது வேலை வீடியோ பிளேபேக். நீங்க உங்களுக்கு பிடிச்சமான ஏதாச்சும் ஒரு யூடியூப் வீடியோ பாக்குறீங்கன்ற பட்சத்தில் அங்க ஜஸ்ட் அப்படி ரைட்ல இருந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அசிஸ்டன்ட் வரும். அதுல ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹைப்பர் விஷன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய போன்ல இந்த ஹைப்பர் விஷன் பிளஸ் கம்ப்ளீட்டா ஆக்டிவேட் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் HDR இருக்கட்டும், AI ஹைப்பர் கிளாரிட்டி அதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிளியர் கட்டா நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் வந்து தெரியும். அண்ட் AI ஹைப்பர் மோஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இங்க இருக்கு. சோ மீடியா கன்சம்ப்ஷன் அதிகமா பண்றவங்களுக்கு இந்த டிஸ்பிளேவோட இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். மற்றபடி 8000 mAh பெரிய பேட்டரி இருக்கு. 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ரிவர்ஸ் சார்ஜிங் மற்றும் பைபாஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின், 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 16 MP செல்ஃபி இருக்கு. ஸோ நல்ல லைட்டிங் கண்டிஷன் நம்ம இமேஜஸ் எடுக்கும்போது பார்க்கறதுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் realme உடைய அந்த எக்ஸ்ட்ரா கலர் தூவி விட்ட எஃபெக்ட் இங்கேயுமே இருக்கும். கொஞ்சம் கலர்ஸ் பூஸ்டடாக தான் இருக்கும். ஸோ டீடைல்ஸ் ஓகேவா தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கு. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டான ஒரு கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ மல்டிபிள் இடங்கள் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் 1x and 2x அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. 2x வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன்ல தான் அது வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. அதுல எட்ஜ் டிடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பா பண்ண மாதிரி வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த போர்ட்ரேட்லாம் பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கா அந்த டெப்த் எல்லாம் அப்படின்றத சொல்லுங்க. ஸோ செல்ஃபிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 16 MP கேமரால ஓரளவுக்கு டீசென்டான ஒரு போட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும். ரியர்ல நம்மளால 4K 30 FPS வீடியோ எடுக்க முடிஞ்சாலும் செல்ஃபில வந்து வெறும் 1080p மட்டும் தான். ஸோ வீடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு தான் பரவாயில்ல. மற்றபடி AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நம்ம
நிறைய போட்டோஸோ வீடியோஸோ சின்னதாக எடுத்துருக்கோம்னா கேலரியில் அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் கிளிப் அப்படின்னு வந்து கொடுத்துட்டோம்னா நம்ம ஒரு ஷார்ட்ஸோ ரீல்ஸோ போறதுக்கு தகுந்த மாதிரி அதுவே எடிட் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துரும். அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எடிட் ஜீனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் வாய்ஸ்ல சின்ன விஷயங்கள் வந்து பண்ணிக்கலாம், அது நல்லா ஒர்க் ஆச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் மீ, ஸ்டைல் மீ, இன்ஸ்பிரேஷன் ஏதாச்சும் வேணும்னா நீங்க அதை வந்து எடுத்துக்கலாம். இல்ல நான் வாய்ஸ்ல சொல்றேன் நீயா மாத்தி விடு அப்படின்னாலுமே அதையுமே வந்து பண்ணுது. முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறோன்ற மாதிரி கொடுக்காம இது வந்து எக்ஸாக்ட்லி ஒர்க்கும் ஆகுது. நாங்கள் ட்ரை பண்ணும்போது பார்க்கறதுக்கு இப்போ இந்த லைட் மீ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை அழகாக இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருது. அப்படியே வந்து நம்ம சோஷியல் மீடியாலாம் போகிறதுக்கு சூப்பராக இருக்கு. அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கு பட் ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாகவும் இருக்கு. கூடவே உங்களுக்கு realme UI 7 இருக்கு. Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வந்துடுது. உங்களுக்கு 3 OS அப்டேட் அண்ட் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்னாப்பியாக தான் இருக்கு. எந்த விஷயமும் வந்து கிடையாது. கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கும். இந்த ஹார்ட் ஆப்ஸ், ஹார்ட் கேம்ஸ் அது இப்போதைக்கு என்னோட ஃபோனில் கிடையாது. மற்றபடி இந்த ஆப் மார்க்கெட்லாம் இருக்கும், அதை நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். மற்றபடி 2 நேனோ சிம் வந்து போடக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ப்ளூடூத் 5.4, Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் இருக்கு, NFC கிடையாது. ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் வைப்ரேஷன் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. அண்ட் இப்போ இந்த வீடியோ நான் இந்த ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கேன். அதனால பிரைசிங் எக்ஸாக்ட்லி என்னன்னு தெரியல. அண்ட் பிரைசிங் என்ன பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 30,000 rupees-குள்ள வரும்ன்றது போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் பிரைசிங் வந்தோடனே நான் இங்கேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்றேன், செக் பண்ணி பாருங்க. அந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கு, இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் அசஸ் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. அண்ட் இது 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் லான்ச்சுக்கு வருது, which is today. ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.